ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? நம்மளுக்கு அந்த ஐடியா இல்லைங்க மேடம். ஐடியா இல்லாம எப்படி நீங்க அலைன்ஸ் பாப்பீங்க? ஒரு சோல்மேட்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி இருந்தா பிடிக்கும், அந்த மாதிரி கேட்கறேன். அப்படின்னா அவங்க வராங்கன்னா அவங்களோட ஃப்ரீடம் நான் எதுவும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை தான் மெயினா பார்ப்பேன். அவங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்தாங்களோ அதை விட இங்க டபுளா தான் நான் கொடுக்கணும்னு பார்ப்பேன். இல்ல அங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க மேரேஜ் பண்ணானுங்க, அவங்க ஒய்ஃப் ஒரே ஒரு சேரீ கேட்டதுக்கு வெளியில கடன் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு எப்படின்னா நம்பி வரவங்க அங்க மேரேஜ் பண்ண அவங்க வீட்டுல எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. இங்க வந்து நம்மள்ட்ட ஆசைப்பட்டு இது வேணும்னு கேட்டா கிடையாதுன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. ஆசைப்பட்டது நம்ம வாங்கி கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணும். எதுக்குமே மூஞ்சி காட்டக்கூடாது. ஆசைப்பட்டியா வாங்கிக்கலாம். நம்மளுடைய மைண்ட் செட் எப்படின்னா வரவங்க எது கேட்டாலும் நான் வெளியில அமௌண்ட் என்கிட்ட இல்ல, நான் வெளியில கேட்கணும்ன்ற வார்த்தைக்கு நான் போகக்கூடாது. எப்ப கேட்டாலும் என் அக்கௌண்ட்ல காசு இருந்துனே இருக்கணும். நாங்க எதா இருந்தாலும் அவங்களுக்கு கேட்கறது ஆசைப்பட்டு நான் வாங்கிக்கணும். அதுதான் நம்ம மைண்ட் செட். வரவங்க நம்ம அம்மா அப்பாவையும் பாத்துக்க போறாங்க. அவங்க குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்னா இருக்குது. அப்பன்றப்ப ரெண்டுமே நம்ம ஃபேமிலி தான். நம்ம ரெண்டுத்தையும் தான் நம்ம பார்த்தாகணும். அதனால சரி பேலன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.